உண்மைதான், உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல. போன் இல்ல, நெட் இல்ல. எப்படியோ ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் அனுப்பணும். அதனால தான் உன்கிட்ட பேச முடிஞ்சது. உன்னை காண்டாக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியணும். I'm really very sorry, sir. இன்னும் இன்னைக்கு எத்தனை சாரி கேட்க போறியோ? கூல். ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்க? ஐம் ஃபைன். கவலைப்பட ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் அழாத. Sorry, sir. ஐயோ, திரும்பவும் சாரியா? உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் லண்டனுக்கு போகலன்னு எப்படியாவது அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நிஜமாவே சாரி சார். ஃபுல்லா ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி சொல்லிட்டே இருக்க போறோம்னு நினைக்கிறேன். சார், உங்கள் ஆர்டருக்கு தான் சார் வெயிட்டிங். ஓன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு செகண்டில் ஆள் காலி சார். Hey, wait. Why this much hurry? Last few seconds. அவன் என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறானோ எல்லாத்தையும் சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாம அவன் மேல புல்லட் பாயிற சவுண்டு கேட்டு அவன் ஃப்ரெண்டு துடிக்க வேண்டாம். அவன் ஃப்ரெண்டு துடிக்கிறத பார்த்து நான் என்ஜாய் பண்ண வேண்டாம். பீட்டர், நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி பட்டுன்னு கொண்டுட்டோம்னா அது ஒரு கிக்கே இல்லாம போயிடும்ல. வெயிட் பண்ணு, என் தோஸ்துக்கு ஒரு கால் போடுறேன். ஓகே? பங்கஜி, இங்க செமையா ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்னா சினிமா ஷூட்டிங்லாம் இல்லப்பா, நெஜ ஷூட்டிங். தோஸ், உன் ஃப்ரெண்டு செம ரொமான்டிக்கான பர்சனா இருப்பான் போல. பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு, செம லொகேஷன். நம்ம கேமராமேன் ரொம்ப டாப் ஆங்கிள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காருப்பா. டைரக்டர் யாருன்ற? நானே தான். தோஸ், ஒன் சிங்கிள் வேர்ட் ஆக்ஷன் சொன்னா போதும்,
அடுத்த நொடி சீன் சொல்லட்டுமா 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 உன் ஃப்ரெண்ட் சாகரத்தை லைவ் ரிலே கொடுக்கட்டுமா இல்ல புத்தம் புது காப்பில ஒரு HD பிரிண்ட் உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டுமா சுரேந்தர் வேணாம் அவனை விட்டுட்டு ஏய் சொன்னா கேளு நீ வேண்டான்னு சொன்னது பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு நான் என்ன கேட பையன் நினைச்சியா 20 வருஷம் பண்ணடா அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது இன்னும் 5 நிமிஷத்துல உன் ஃப்ரெண்டு பணமா கிடப்பா வந்து வாரி அணைச்சிட்டு அழுது ஒப்பாரி வைடா அப்பதான் என் வலி என்னன்னு உனக்கு புரியும் சுரேந்தர் சூர்யா மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஏய் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறவன் இல்லைன்னு உனக்கே தெரியும் சரிடா அதனாலதான் உனக்கு போன் பண்ணி லைவ் ரிலே கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆமா என்னாச்சு உனக்கு முன்ன மாதிரி எனர்ஜிலாம் உன்கிட்ட இல்ல முன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு சூர்யாக்கும் முன்ன மாதிரி எனர்ஜிலாம் இல்லையே என்ன ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சா சுரேந்தர் வேணா விட்டுரு போடு பீட்டர் எஸ் சார் ஏ யாரா நீ சுரேந்தர் சூர்யா ஒண்ணும் பண்ணிடாத ஏய் அவனுக்கு ஏதாவது ஆச்சு உன் கூட்டத்துல ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன் பங்கஜி எனக்கு யாருமே இல்லை எல்லாரையும் இழந்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன் நான் தனி ஆளு நீ டச் பண்ண முடியாத இடத்துல நான் இருக்கேன் பீட்டர் ஃபோக்கஸ் பண்ணு அவனை போடு அவன் சுருண்டு விழணும் சுரேந்தர் வேண்டாம் விட்டுடு அவனை சார் நீங்களும் கேப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க கேட்கவே மாட்டீங்களே எது இதத்தான் ஆமா இது என்ன செடி மல்லிகை செடி மல்லிகை செடியா அழகுக்காக வச்சிருக்காங்களா ஹலோ சார் இது நான் கொண்டு வந்தது உங்களுக்காக எனக்காகவா ம் சொல்ல வேணாமா நான் ஏதோ டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் நீங்க நினைச்சா முத்து மாலையை கிஃப்டா கொடுக்கலாம் நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சு கடைசியில இதை செலக்ட் பண்ணேன் எப்படி இருக்கு சார் கிஃப்ட் இது வரைக்கும் யாரும் எனக்கு தராத ஒரு கிஃப்ட் இனிமே எங்க மல்லிகைப்பூவை பார்த்தாலும் உன் ஞாபகம் தான் வரணும் நிஜமாவா சார் ம். எங்க எந்த காரை பார்த்தாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் சார் வரும் அது மட்டும் இல்ல சார் கோட் வெள்ளை முடி பிளாங்க் செக் லண்டன் வெற்றிவேல் விரல் இப்படி எதை பார்த்தாலும் கேட்டாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் சார் வரும் முக்கியமா நம்பிக்கைன்ற அந்த வார்த்தையை கேட்டா நீங்க மட்டும் தான் சார் ஞாபகத்துக்கு வருவீங்க சார் உங்களுக்கும் இந்த மாதிரி ஞாபகம் வருமா ஆமா அண்ணு. எனக்கும் இப்படி ஞாபகம் வரும் எப்பெல்லாம் சார் யாராவது விக்கி விக்கி அழுதா யாராவது சாரி கேட்டா உன் ஞாபகம் தான் வரும் போங்க சார் கரெக்ட் இப்படிதான் சார் ஒரு வாரமா தனியா இருந்த நொந்து போயிருந்தானோ இன்னைக்குதான் வாய் விட்டு சிரிக்கிறேன் ஆனா ஒண்ணு இப்படி தனியா இருந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சானோ என்ன நானே மறுபரிசீலனை செஞ்சு பார்க்க இந்த டைம் எனக்கு உதவிச்சு நான் யாரை மிஸ் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சதா இப்ப என் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும் ரிலாக்ஸாவா சார் எப்பவுமே நீங்க ரிலாக்ஸா தானே சார் இருப்பீங்க இல்லையா இல்லைன்னு அதை அனுபவிச்சாதான் புரியும் எப்படி சொல்றதா இப்ப இந்த நிமிஷத்துல என் மனசுல எந்த குழப்பமும் இல்லானோ ரொம்ப ரொம்ப கரெக்ட் ரொம்ப லேசா இருக்கு மனசு ஒரு மயில் இருக்க மாதிரி மயில இருக்க மாதிரியா ஆமான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு அலையே இல்லாத ஒரு கடல் போலன்னு கூட சொல்லலாம் உங்க மனசு அவ்வளவு அமைதியா இருக்கா சார் அது நான் எப்படி சார் நம்புறது இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியானோ ஒரு வழி இருக்கு சார் பார்வை யுத்தம் வாட் பார்வை யுத்தமா ஆமா சார் எங்க காலேஜ்ல
இதுதான் ரொம்ப ஃபேமஸ். பார்வை யுத்தத்துல நீங்க ஜெயிச்சா அப்ப நான் ஒத்துக்கிறேன் உங்க மனசுல எந்த கொந்தளிப்பும் இல்லைன்னு. முதல்ல இந்த பறவை யுத்தம்னா என்னன்னு சொல்லு. ஐயோ சார், அது பறவை யுத்தம் இல்ல, பார்வை யுத்தம். ஓ, என்னென்னமோ சொல்ற. சரி, பார்வை யுத்தம்னா என்னன்னு சொல்லு. ஒருத்தர் கண் சிமிட்டாம பார்க்கணும். யாரு முதல்ல கண் சிமிட்டுறாங்களோ அவங்க அவுட். இவ்வளவுதானா? ரொம்ப சிம்பிளா இருக்கே. நான் ரெடி. நீ தான் தோக்க போற. ஆ? நான் கண் சிமிட்டலனா என் மனசு நிம்மதியா இருக்குன்னு ஒத்துக்குவல்ல? நிச்சயமா சார். ஏன்னா மனசுல இருக்கிறது தான் கண்ணுல தெரியும்னு சொல்லுவாங்க. அதான் இப்படி ஒரு கேம். ஆனா சார், கேட்க தான் ஈஸியா இருக்கும், ஆடுறது அவ்வளோ ஈஸி இல்ல. பாத்துக்கோங்க. இந்த சூர்யா கிட்டேயே வா. சார் ஹலோ, ஐ எம் ரெடி. தென் ஓகே. ஓகே, கண்ணு முடிக்கோங்க. 1 2 3. சார், இதெல்லாம் சீட்டிங். நீங்க கண்ணு மூடல. 2 பேரும் ஒரே நேரத்துல தான் கண்ணை திறக்கணும். கண்ணை மூடுங்க சார். 1 2 3. என்ன சுருட்டியா பீட்டர்? மை காட். நோ சார், டார்கெட் ஃபிக்ஸ் சார். நீங்க ஓகே சொன்னா ஒரே ஒரு அழுத்து அப்படியே செதறிடுவான் சார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அந்த சூர்யா? சார், ஒன்றும் பேசாம 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க சார். சார், இந்த டைம் தான் சார் நல்ல டைம். இதை விட்டா வேற டைம் கிடைக்காது சார். சார், ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்னை விட பறக்கிறிய பீட்டர். சும்மா சொல்லக்கூடாது உன் விசுவாசத்தை. நோ நோ, வேணாண்டா. நீ ஆள் தெரியாம விளையாடுற. கெட் ரெடி பீட்டர். சூர்யா சார் அவுட். நான் ஜெயிச்சிட்டேன். எஸ் எஸ் எஸ். உட்காரு. அப்படிலாம் ஒன்றும் தோக்கல. எதிர்பாராம இருமல் வந்துருச்சு, அவ்வளவுதான். பாரா சார், தோத்ததுக்கு பின்னாடி இப்படி எல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. தோல்வினா தோல்விதான். இப்போ நான் கேக்குறத நீங்க கொடுத்துதான் ஆகணும். எல்லாமே உன்னோட தானோ. என்ன வேணும் கேளு. ஹலோ அனு, சாரிடி இந்த நேரத்துல ஃபோன் பண்ணதுக்கு. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்டி. சொல்லு ரம்யா, என்ன ஆச்சு? நீ என்னமோ லைப்ரரி புக்கை ரிட்டர்ன் பண்ணணுமாண்டி. அப்படி நீ ரிட்டர்ன் பண்ணலன்னா வால் டிக்கெட் கேன்சல் ஆயிடுமாண்டி. அப்புறம் உன்னால பரீட்சை எழுத முடியாதான். நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டியிருக்காங்க அனு. ஐயோ,
இப்போ உன்கிட்ட தான் அந்த புக் இருக்கு. லைப்ரரி இன்னைக்கு ஃபுல்லா திறந்து தான் இருக்குமா. உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடு. அத சொல்ல தாண்டி உனக்கு இப்ப கூப்பிட்டேன். சரி, இந்த போனை வைக்கிறானோ. என்னாச்சு அனு? சார், லைப்ரரி புக் ரிட்டர்ன் பண்ண மறந்துட்டேன். ரிட்டர்ன் பண்ணலனா எக்ஸாம் எழுத முடியாதான். நான் வேணா உன்னை காலேஜ்ல ட்ராப் பண்ணவா? பரவாயில்ல சார். பொதுவா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஆனா இப்பெல்லாம் இப்பெல்லாம் அது ஒண்ணும் இல்ல சார். நான் வீட்டுக்கு போகும்போது காலேஜ்ல கொடுத்துடுறேன். பரீட்சை ரொம்ப முக்கியம் அனு. அதுலயே கவனம் இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி மத்ததெல்லாம் பேசிக்கலாம். மத்ததெல்லாம்னா அது மத்ததெல்லாம் சார், இந்த மல்லிகை செடி மொட்டை விடுறதுக்குள்ள எக்ஸாம்ஸ் முடிஞ்சிரும். அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பேசலாம்ல சார்? ஒரு செடி வளர்ந்து மொட்டு விட்டு பூவா மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். அதுக்கே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணாமா? என்ன சார் சொல்றீங்க? சொல்றேன், உன் பரீட்சை முடியட்டும் சொல்றேன். இந்த செடியில பூ மலர்ற நாளுக்காகவும் நீங்க வந்து என்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத சொல்ல போற அந்த நாளுக்காகவும் நான் காத்திருப்பேன் சார். அது வரைக்கும் இந்த செடிக்கு நீங்க தான் சார் பொறுப்பு. ஷூர். தேங்க்யூ அனு. சாரி சார், ஃபோக்கஸ் மிஸ் சார். பீட்டர், உன்னோட ஃபோக்கஸ் மட்டும் இப்ப மிஸ் ஆகல. சூர்யாவோட ஃபோக்கஸும் மிஸ் ஆயிதான் இருக்கு. என்ன பங்கஜ்? ஏய், வழி விடுறா. வேகமாவா? அப்போ இமீடியட்டா சூர்யாவை போட்டு தள்ளிட்டுமா? ஏய் சுரேந்தர், பங்கஜ், இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன். அந்த பொண்ணு கூட சூர்யா இவ்வளவு க்ளோஸா கண்ணா, பேசாம சூர்யாக்கு பதில் அந்த பொண்ணு போட்டு தள்ளிடலாமா? எஸ் பீட்டர், டார்கெட் சேஞ்ச். ஷிஃப்ட் தி ஃபோக்கஸ் டு தி கேர்ள். எஸ் சார். சுரேந்தர், இது தப்பு. வேண்டாம், அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாத. தங்கச்சி, குவைட் இன்ட்ரஸ்டிங். அந்த பொண்ணு மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? யாரு அவ? அந்த பக்கம் என்னடா நான் சூர்யா உருகுறான், நீ இந்த பக்கம் பதற. ஏடா நடக்குது உங்களுக்குள்ள? அவ ஒரு அப்பாவி பொண்ணு. டேய், அவளை ஏன் அந்த ஆட்டத்துல இழுக்குற? ஏய், அவளை விட்டு. பிரச்சனை நமக்குள்ள தானே. ஏய் சுரேந்தர். ஏய், என்ன எப்படி தனியா நிக்க வச்சீங்கன்னு மறந்துட்டியா பங்கஜ்? ஏய், உங்க கூட இருக்கிறவங்களையும் அழிச்சு உங்க ரெண்டு பேரையும் தனியா நிக்க வைப்பேன்டா. சூர்யாவோட சாவை விட அவன் கூட இருக்கிறவங்க சாவு தாண்டா அவனுக்கு வலிக்கும். பீட்டர், கெட் ரெடி. ரெடி சார்.